20 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச பம்ப் செட் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திமுக தேர்தல் அறிக்கையை வரவேற்பதாக கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினர் கோவையில் அறிவிப்பு. இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பயன்படுவதோடு கோவையில் பம்ப் செட் தொழில் மேம்பட வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கோவையில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினரின் ஆலோசனை கூட்டம் காலப்பட்டி சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. பேரவையின் மாநில தலைவர் தேவராசன் தலைமையில் நடைபெற்ற இதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேவராசன், கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் திமுகவோடு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினர் கூட்டணி வைத்துள்ளதாகவும் தொடர்ந்து திமுக கூட்டணியை தாங்கள் ஆதரிப்பதாகவும் தெரிவித்தனர். இலவச மின்சாரம், இடஒதுக்கீடு, தீரன் சின்னமலைக்கு சிலை, உக்கடம் மேம்பாலத்திற்கு தங்கள் மூத்த தலைவர் சுப்பிரமணியத்தின் பெயர் என கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்திற்கு தொடர்ந்து திமுக தலைமையிலான ஆட்சியில் நலத்திட்டங்கள் செய்து வருவதாக தெரிவித்தார். தற்போதைய தேர்தல் அறிக்கையில் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை திமுக தேர்தல் அறிக்கை வெளிப்படுவதாக கூறியவர், குறிப்பாக இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்ப் செட்டுகள் வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதை வரவேற்பதாக கூறினார். இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பயன்படுவதோடு கோவையில் பம்ப் செட் தொழில் மேம்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து 1921ஆம் ஆண்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க ஆதரிச்சுட்டு இருக்கோம். அவங்களோட கூட்டணி வச்சிருக்கோம். 1921 பெருந்தல் தொகுதியை கலைஞர் கருணாநிதி எங்களுக்கு கொடுத்திருந்தார். கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் கொடுத்திருந்தார். அப்போவே நாங்கள் தேர்தலில் கூட்டணியில் இருந்தோம். இப்போவும் நாங்கள் இந்த கூட்டணியை ஆதரிக்கிறோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதாவதுங்க, கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை என்பது பார்த்தீங்கன்னா நமது கோவை செழியன் ஐயா அவர்களது காலத்தில் இதற்கு ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக கவுண்டர் சமுதாய மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. அதிலே கோவை செழியன் ஐயா காலத்திற்கு பிறகு எங்களது மூத்த தலைவர் ஐயா திருச்சி ஆர் தேவராசன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக இப்பொழுதும் அனைத்து கிளைகளிலும் பணியாற்றி கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பு தான் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை. இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை கடந்த அவர் கோவை செழியன் ஐயா காலம் தொட்டே திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரித்து வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களது தலைவர் அவர்கள் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து தங்களது ஆதரவை இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தங்களது ஆதரவை தெரிவித்து வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டமாகவும் தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஏன் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரிக்கிறதுன்னு சொன்னால், மதிப்பிற்குரிய மறைந்த முப்பெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே இணைத்து எங்களுக்கு அரசு சலுகைகளை பெற்றிருக்கின்றார். அதுபோக விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய பெருங்குடிகளான எங்களுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார். நாங்கள் குலதெய்வமாக வணங்கக்கூடிய தீரன் சின்னமலைக்கு சென்னை கிண்டியிலே சிலை அமைத்து கொடுத்தார். இப்பொழுது அவரை தொடர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கக்கூடிய எங்களது தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்கள் அவரது கலைஞர் அவர்களை தொடர்ந்து தற்பொழுது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையிலே அமைந்திருக்கக்கூடிய மணிமண்டபத்திலே புதிதாக தீரன் சின்னமலைக்கு வெங்கல சிலை அமைத்து கொடுத்துள்ளார். ஸோ இது போன்ற பல விஷயங்களை சொல்லலாம். இப்போ உக்கடம் மேம்பாலத்திற்கு எங்களுக்கு மறைந்த மூத்த தலைவர் திரு சி சுப்பிரமணியம் அவர்களோட பேரை வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு சலுகைகளை கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் செஞ்சுட்டு வருது. அதனால நாங்கள் அவங்களோட பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திரு செந்தில் பாலாஜி அவர்களை கோவைக்கு பொறுப்பு அமைச்சராக போட்டு, அதே மாதிரி
இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அவர் வந்து பொறுப்பேற்று அமைச்சராக வந்த பிறகுதான் கோவைக்கு பல்லாயிரக்கணக்கான நலத்திட்ட உதவிகள் வந்து நடைபெற்றிருக்கு. உங்களுக்கே தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு, இந்த மேம்பாலம் என்பது வந்து கடந்த ஆட்சியிலே மிக குறைந்த அளவில் ஆரம்பிக்கப்பட்டதோடு நிறுத்திவிடப்பட்டது. கிட்டத்தட்ட 85% பணிகள் இவர்கள் வந்ததற்கு பிறகுதான், அதுவும் அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி வந்ததற்கு பிறகுதான் வேகம் எடுத்து நடைபெற்று இந்த பாலத்தின் தொடர்ச்சியாக புன்னியம்பாளையம் வரை இப்போ வந்து அவங்க வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பெரியார் அறிவுலகத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. செம்மொழி பூங்கா, கலைஞரனுடைய கனவு திட்டமான செம்மொழி பூங்காவை கொண்டு வந்து திமுக தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மருதமலை திருக்கோயில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பக்தர்கள் எந்த அளவுக்கு போகிறாங்க. கோவைக்கு வந்து அடையாளமாக விளங்கக்கூடிய மருதமலை கோயிலில் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் அளவிலான பெருந்திட்ட வரைவு பணி செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதியோர்கள் செல்ல முடியாத நிலையில் இருந்த கோயிலில் இன்னைக்கு வந்து 2 லிஃப்ட்டை வந்து போட்டு மேலே வந்து எந்த சிரமமும் இல்லாமல் பக்தர்கள் போகிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்தியாவிலேயே முதன் முறையாக வந்து தங்க நகைக்குன்னு ஒரு தொழிற்பூங்கா அமைத்தது வந்து முதல்வர் நேரிலே வந்து அமைத்தது வந்து இங்கே கோவையில் தான். அதே மாதிரி ஆர்எஸ்புரத்தில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு உண்டான பூஜைகளை போட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோவை மாநகராட்சிக்குன்னு தனி நிதியை உருவாக்கி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே நிதியை கொண்டு வந்து பேசிக்காக சாலை வசதி உட்பட, சாக்கடை வசதி உட்பட எல்லா பணிகளையும் வந்து விரைந்து இந்த 5 வருஷத்துல வந்து செஞ்சுருக்காங்க. இது போக மகளிர்களுக்கு பல்வேறு திட்டங்கள், அதாவது மகளிர் விடியல் பயணம் ஆகட்டும், மகளிர் உரிமை தொகையாகட்டும், இது சமீபுதவன் திட்டமாகட்டும், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இதுக்காகவே கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை அவர் ஆதரிக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் சென்னை தலைநகருக்கு அடுத்தபடியாக, தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை 2வது தலைநகரமாக மாறும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வருவாயில பெரும்பகுதி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து தான் போகுது. அதனால கோயம்புத்தூர் இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து வளரணும். அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம் வந்து வரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நமது தமிழ்நாடு முதல்வர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும், மக்களும் நிம்மதியாக இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய பணிகள், எங்களது உறுப்பினர்களுடைய பணிகள் வந்து இந்த 10 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு தீவிரமாக வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து அவர்களை வெற்றி பெற செய்ய வந்து கண்டிப்பாக எங்களுடைய நிர்வாகிகளுக்கு தொடர்ச்சியாக பாடுகிறோம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 crore மேலே இருக்காங்க சார். 1.5 crores வருவாங்க. அதாவது நீங்கள் நம்ம கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, மேலே ஒசூர் வரைக்கும் வந்து இந்த மேற்கு மண்டலங்கிறது வந்து பிரிஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம பொள்ளாச்சியிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பாலக்கோடு வரைக்குமே போகுது. அந்த இது டிஸ்டன்ஸ் வரைக்குமே வந்து நம்ம சமுதாயம் வந்து போகுது. இங்கே கேரளாவுடைய பாலக்காடுனுடைய இது வரைக்குமே வந்து பாலக்காடுலேயுமே எங்கள் சமுதாயம் வந்து அதிகமாக இருக்காங்க. பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பிரிஞ்சவங்க போனால் கூட இங்கே சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்க. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கூட அகலியில் வந்து நம்ம கேரளாவினுடைய அமைச்சர் வந்து நம்ம அமைப்பினுடைய ஒரு அலுவலகத்தையே திறந்து வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறோம் சார். அதுதான் சார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு இந்த கடந்த ஒரு 10 வருடங்களா, 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோவையுமே வந்து திமுகனுடைய கோட்டையாக தான் இருந்தது. ஒரு பொங்கலூர் கந்தசாமி ஆகட்டும், சிபி தண்டபாணி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சீனியர் தலைவர்கள்லாம் இருந்து கோவையை வந்து திமுகனுடைய கோட்டையாக தான் வச்சிருந்தாங்க. நடுவில் ஒரு கேப் வந்து விழுந்தது. நடுவில் வந்து ஒரு கேப் வந்து விழுந்தது. 2வது ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் வந்து கோவையை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள்லாம் வந்து ஒரு கவுண்டர் கம்யூனிட்டியை இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால கூட அந்த ஒரு ஆதரவு தான் உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொங்குநாடு மக்கள் ஈஸ்வரன் ஆகட்டும் சரி, செங்கோலாகட்டும், இப்போ கரண்ட்ல ட்ரெண்ட்ல கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 வருஷத்தில் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கு. நீங்கள் உள்ளாட்சி எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கிட்டத்தட்ட 90% ஃபீட்பேக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலையுமே வந்து ஸ்வீட் தான். ஸோ அந்த ஸ்வீட் அதனுடைய தொடர்ச்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதல்வர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் போகாமல் அதிகமாக கோவைக்கு தான் வந்திருக்காரு. இந்த 10 தொகுதி மக்கள் அவரை ஜெயிக்க வைக்கலைன்னா கூட இந்த 10 தொகுதிகளுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை சேர்ந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 16,000 பேர் இணைந்து வந்து ஒரு சின்ன சாதனை தமிழ்ச்சினி சாதனை படைத்தாங்க. அவங்களுக்கு சிஎம்ஏ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சின்ன சாதனை பெற்றுக் கொடுத்த அந்த ஒரு விஷயத்துக்காக டைரக்டாக சிஎம்ஏ வந்து கொடிசியால வந்து பாராட்டுகளை பண்ணார். அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டு போனார்.
எல்லாத்துக்குமே இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை கொங்கு வேளாளர் மட்டும் இல்லைங்க, அருந்ததி சமூகம் அதிகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளரும் அருந்ததி சமூகம் தான் கோயம்புத்தூர் முறையை வெற்றி தீர்மானிக்கக்கூடிய நிலையில இருக்கு. ரெண்டையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி தான் முதல்வர் கொண்டு வரோம். நாங்களுமே இரண்டு சமுதாயமே வந்து ரொம்ப இணக்கமா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தான் இன்னைக்கு வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இரண்டு சமுதாய மக்களுமே இன்னைக்கு வந்து முதல்வருக்கு ஆதரவு தெரிவிக்கிறங்காட்டி தான் 26 எலெக்ஷன்ல கண்டிப்பா 10க்கு 10 தொகுதி அடிக்குது. சார் அவர் என்ன பண்ணிட்டாருங்க சார்? முதல்வர் வேட்பாளர் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு சந்தோஷம் தான். அவர் முதல்வர் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்திலிருந்து எங்கள் தலைவர் எல்லாமே அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து பண்ணணும் எல்லாருமே வாழ்த்து தெரிவித்தாங்க. அது வேற, வாழ்த்து தெரிவிக்கிறதுங்கிறது வேற. பட் அவர் என்ன வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் சொல்கிறேன், திமுக வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை பிற்படுத்த பட்டியலில் இணைக்குது. அதே போல வந்து விவசாய தரத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு. எங்கள் குலதெய்வமான தீரன் சின்னமலையாருக்கு திண்டியில வந்து சிலை அமைச்சிருக்கு. இப்போ வெண்கலத்தில் வந்து சிலை அமைச்சிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி அவரு இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமுதாயத்திற்காக ஏதாச்சும் பர்டிகுலராக பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்ம அதை பார்க்கலாம், யோசிக்கணும். இல்லை சார், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆளுமையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு செய்தி வந்தது. அது பல காரணங்கள் இருக்கலாம். அவர் சரியான தலைவர் இல்லாமல் இருந்தார். இப்போ செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம், பொறுப்பேற்றதுக்கப்புறம் கோயம்புத்தூருடைய சூழ்நிலையே மாறிடுச்சு. அவர் வந்து ஒரு மக்களுக்கான தலைவராக இருக்காரு. அனைத்து மக்களுக்குமான தலைவராக இருக்காரு. எளிதில் அணுகக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான மனிதர். இப்போ பிரஸ்டீஜே நீங்கள் கேள்வி அத்தனை கேள்வி கேட்குறீங்க, கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம நின்று எத்தனையோ கேள்விகள் வந்தாலும் ஒரு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம தான் பதில் சொல்லிட்டு போறாரு. எந்த இடத்துலையுமே வந்து லாபிங் ஆகுறதில்ல, எந்த இடத்துலையுமே தவிர்த்துட்டு வந்து போறதில்லை. அவருதான் திட்டங்களை சொல்றாருங்க. நான் கோயம்புத்தூர்ல வந்து பொறுப்பு அமைச்சராக வந்ததுக்கப்புறம் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன், அது சம்பந்தமா கேள்வி விஷயங்கள் விவாதங்கள் வைக்கிறேன்னு அவரும் சொல்றாரு. இப்போ நீங்க கம்யூனிட்டியில விட்டுருங்க சார், நம்ம வந்து கம்யூனிட்டிங்கிறதுல விட்டுருங்க. சாதாரண ஒரு கோயம்புத்தூர் பீப்புளா என்ன திமுக கோயம்புத்தூருக்கு பண்ணியிருக்கு, கடந்த 5 வருடங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு மாணவர்களுக்கு நீங்க அந்த பெரியார் அறிவுலகம் ஓபன் பண்ணதுக்கப்புறம் போய் பார்த்தா தெரியுங்க, அவ்வளோ ஹை இதுல வந்து ஏஐ டெக்னாலஜில வந்து அந்த பெரிய எல்லாத்துக்குமே பெனிஃபிட் ஆகிருக்கு. நீங்க நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க, புது பில்டிங் போட்டு டெவலப் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வார்டுலையும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாநகராட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வார்டுலையும் பேசிக்கா ஒருத்தங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய மருத்துவ வசதிகள் தேவைப்படக்கூடிய அந்த ஒரு ஒரு இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சுகாதார மையம் மாதிரி வந்து பேசிக்கா எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரோடு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த பாலம் இவ்வளோ பெரிய பாலம், இந்த பாலத்தை உக்கடத்த பாலத்தையும் முடிச்சாங்க. இப்போ மேட்டுப்பாளையம் ரோட்ல மிகப்பெரிய பாலங்கள் வந்து கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாலம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு தேவையான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது ஆட்சிக்கு வந்துட்டா விவசாயிகளுக்கு வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு, அந்த மின் மீட்டர் இல்லாத ஒரு மோட்டாரை பற்றி. அது வந்து கோயம்புத்தூர்ல மோட்டார் தொழிலே இன்னும் கோயம்புத்தூர் தானே மோட்டார் தொழிலுக்கு வந்து பிரதானமா இருக்குங்க. அது இன்னும் அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போயிடும் இல்லையா? அதுக்கு இப்போ கடந்த முறை பிரச்சாரத்துக்கு முதல்வர் வந்தப்ப தென்னிந்திய மோட்டார் சங்க நிர்வாகிகளை சந்திச்சு நேரில் சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. தொழில்துறையை பூம் பண்ணணும் இல்லைங்களா சார்? தொழில்துறை சார் ஏடிஎம்கே பீரியட்ல இல்லை அதாவது அவிநாஷ் கட்சிகளுடைய திட்டம் வந்து ஆரம்பிச்சது வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞர்கள் தான். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஃபண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான். அதில் இப்போ கடைசியாக எல்லாமே முடிச்சு அதில் வந்து நிறையா அந்த வழித்தடங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்த காலத்தில் கொஞ்சம் தெளிவாச்சு. இப்போ அவங்க ஒரு பார்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஃபண்ட்ஸ் இப்போ ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த வீடு வந்தோம்னா முழுமையாக அதை வந்து கம்ப்ளீட்டாக அவிநாஷ் கட்சிகளை திட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்கிறது நம்பிக்கை இருக்குது. பண்ணியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பவானி கிட்ட காளிங்கிராமம் மக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து லேண்ட் எடுக்கிறதே ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த லேண்டையே ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாத்துக்கும் பேசி எல்லாம் சரி பண்ணி ஒரு காரர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு காரர் எதிர்க்கிறாங்க. இது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம விமானங்களை விரிவாக்க திட்டத்துக்கு ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த இடத்த அவங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தது. நீங்கள் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து விரிவாக்கத்துக்கு வந்துருச்சு. அங்கே இருக்கிறவங்க இந்த இடத்த விற்கவும் முடியாது, வெளியில போக முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த பேமெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க சார். நடக்கலன்னு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய பண்ணியிருக்காங்க, வந்து பண்ணியிருக்காங்க சார். நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஒரு தடவை, இந்த மாதிரி வந்து இனி வந்து நாங்கள் வந்து விவசாயிகளிடத்திலிருந்து பர்ச்சேஸ் பண்ணி
இதுல வந்து ரேஷன் கடைகள்ல வந்து தேங்காய் எண்ணெய் வந்து விற்கிறதுக்கு உண்டான முயற்சியில நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து டெவலப் பண்ணி அது வரல சார். அது தேர்தல் அறிக்கையில வந்து அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அது திமுக தெரியும். நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தேர்தல் அறிக்கை இல்லாம நிறைய செஞ்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி சார் ப்ரோக்ராம்லாம் இன்னும் ஒரு நாங்க பெரிய அன்னைக்கு விஷயம் பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே சொல்றாங்க இந்த டாஸ்மாக்ல விற்கக்கூடிய பாட்டில வந்து 10 ரூபா கொடுத்து திருப்பி வாங்குறது வந்து நிறைய பேர் வந்து அது ஒரு விவாத பொருளை பேசுனாங்க. அது எந்த இடத்துல எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டில்ஸ் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய விளை நிலங்கள்லையும் சாதாரண பப்ளிக் இருக்கக்கூடிய ரோட்கள்லையும் இவங்க உடைச்சு போட்டுறதுனால நிறைய பேர் வந்து கைகால் எல்லாமே வந்து சுற்றி எந்த இடத்துல இல்லை. அதை இவங்க 10 ரூபா கொடுத்து திருப்பி வாங்குறதுங்கிறது வந்து அட்லீஸ்ட் அந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல ஒரு 50% ஆடு மாடு முதற்கொண்டு நீங்க விளைநிலங்கள்ல போகுது அது சுத்தினா இதாகுது இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய வந்து பண்றாங்க சார். அதான் இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ரீசன்ட் வாங்குறத கொண்டு வந்தது கொங்குநாடு மக்கள் தேசியத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் அவர்களோட சட்டப்பேரவை பேசுகிறார். இதெல்லாம் வந்து நிச்சயமா விவசாயிகளுக்காக தான். அதாவது விவசாய மாநிலம் வளர்ச்சி கூறுகிறது பேசிக்காக கல்வி. கல்வியில இன்னைக்கு வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து நலிவடைந்த குடும்பத்தினர் வந்து காலையில அவங்களை எந்திரிச்சு தயார் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு. இப்போ 8ஆம் வகுப்பு வரை இப்போ வந்து அடுத்த கவர்மெண்ட் 2.0 கவர்மெண்ட் வரையில 8வது வகுப்பு வரை அதை வந்து விரிவாக்கம் பண்றாரு. இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்கூலுக்கே வந்து போறதுக்கு தயங்குற குழந்தைகள் எல்லாமே காலையில ஒரு நல்ல உணவு கிடைக்கிறதுல அந்த உணவு சாப்பிட்டு வந்து படிக்கல ஹெல்த்தியா வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ்ல இருந்து எல்லாமே டெவலப் பண்ணிட்டாங்க. அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்தது காலேஜுக்கு போகல ஒரு தமிழ் புதவி திட்டத்துல அவனுக்கு உண்டான வந்து மந்த்லி அவங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு வகையில் அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அவனுக்கு வந்து ஸ்டடீஸுக்கு வந்து ஒரு வகையில வந்து உதவியா இருக்கு. பெண்களுக்கு அதே மாதிரி தான் உதவியா இருக்குங்க சார். இன்னைக்கு நம்ம வசதி இருக்கிறவங்க ஒரு வகையில ஏதாவது சமாளிச்சுக்கிறாங்க. இப்போ மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு மகளிர் வந்து கோயம்புத்தூருக்கு வேலை போறாங்க. இன்னைக்கு வந்து பேசிக்கா மினிமம் ஒரு 500 சம்பளத்துல இன்னைக்கு வேலை போறாங்கன்னா 15,000 மாச கஷ்டப்பட சம்பளம் இருக்கு. 5,000 உங்களுக்கு பஸ்ஸுக்கே போயிருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு அது வந்து பெனிஃபிட்டா இருக்குது. இன்னைக்கு அந்த விடியல் பயண திட்டத்துல வந்து பலனடைஞ்சவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு அந்த சின்ன அமௌண்ட் வந்து மந்த்லி வந்து நீங்க கால்குலேட் பண்ணல பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. இப்ப நீங்க அந்த மகளிர் உரிமை தொகை இந்த 1000 2000 கொடுக்கல அது அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய மேஜரா இருக்கிறது. அதே மாதிரி இப்ப அடுத்தது கிட்டத்தட்ட 2 லட்சம் வீடு வந்து முதலமைச்சர் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பெரிய ஸ்கீம். இந்த மாதிரி பல்வேறு ஸ்கீம். அதாவது முதல்வர் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு அறிக்கையில கொடுக்கறாருன்னா அவங்களுடைய பயனாளிகள் கடைசியா போற வரைக்கும் அதை வந்து வாட்ச் பண்றாங்க. சார் இவங்க வந்து மத்திய அரசு கூட இணக்கமா இருக்கிறதுக்கு தான் சார் ட்ரை பண்றாங்க. திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தானே ஒரு மாநில அரசு விரும்புங்க. மோதல் போக்கையே வந்து கடைபிடிக்காத முதல்வர் இப்ப கடைசியா வந்ததுல கூட கேட்டாரு. ஒரு உதாரணத்துக்கு கோவைக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டம் ரொம்ப அவசியமான திட்டம். அவங்க ஒரு ரீசனை சொல்லி ஒரு பாப்புலேஷனை சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கு முதல்வர் 2 உதாரணத்துக்கு சொல்றாரு. 2 கவர்மெண்ட் வந்து அசாமா வேற 2 அங்க வந்து இதோட அவங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா எதிர்காலத்துல இந்த ப்ராஜெக்ட் முடியல இவ்வளவு பாப்புலேஷன் வந்துரும் சொல்லி அங்க வந்து பாஜக கவர்மெண்ட்ல வந்து அந்த ஒர்க் பண்ணல. கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே வரி அதிகமாக கொடுக்குற இடத்துல வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் இருக்குங்களா. இங்க இப்ப நம்மளுக்கு வந்து அந்த திட்டம் அவசியம் தானே சார். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவங்க கொண்டு வந்து அவங்க பாராட்டத்தானே செய்யறாங்க. கொண்டு வராதங்காட்டி தானே எல்லாத்தையுமே இந்த கேள்வி. அதுல வந்து எஜுகேஷன் வந்து அந்த பாலிசியில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் மற்றவங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போடுங்க அப்படின்னாக்கா மற்ற ஃபண்ட்ஸ்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சவுத் ஜோன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறோம். ஈவன் உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் சரி குஜராத்தாக இருந்தாலும் சரி அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுறது நம்ம தமிழ்நாடு. ஸோ இவங்க வந்து ஒரு பர்டிகுலராக நீ கையெழுத்து போடுன்னு மிரட்டக்கூடாது இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து. சார் அது இவங்களோட திட்டத்தை தானே சார் காத்திருக்கிறாங்க. முதல்வர் அதை கூட கொண்டு வருவார். என்னோட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நைட்டோட நைட்டா இவங்க முடக்குவாங்கன்னு தெரிஞ்சு மகளிர்களுக்காக அவங்களுடைய இதுக்காக அவங்களுடைய விஷயத்தை இப்போ
தொடர்ந்து மாசம் ஒரு தொகை வந்துட்டு இருக்கு. எலெக்ஷனை பேஸ் பண்ணி திடீர்னு இந்த தொகை கட் ஆச்சுன்னா அவங்க பாதிப்படைவாங்கன்னா அவங்களே எதிர்பாராத அளவுக்கு பில்டெடுத்து கொடுக்குறோமா கால்குலேட் பண்ணி முதல்வர் போடுறவரு அடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மகளிருக்கு கொடுக்கறத அப்படியே செஞ்சு கொடுக்கறதுல என்ன வேணாலும் முதல்வர் சர்ப்ரைஸா பண்ணுவார் இல்லைங்க. எல்லாமே நம்மளுக்கு சர்ப்ரைஸ் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எல்லாமே சர்ப்ரைஸாக தானே பண்ணி கொடுக்குறாங்க. எதுவுமே இப்போ மேபி அவங்க இதுக்காக கூட அந்த திட்டத்தை முடக்கி இருந்திருக்கலாம். அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வர்றதுக்காக கூட அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கி நாங்கள் தான் கொண்டு வந்தாங்க கூட சொல்லலாம். முதல்ல அவங்க மதுரையில் கொண்டு வர அந்த எழுத்தை முடிச்சு முதல்ல மக்கள் பயன்பாட்டுக்கு இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்ப்பாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒரு கருத்து. பொதுவாக ஒரு கருத்து இருக்கு சார். கரூரில் போட்டியிடக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அது இப்போ எங்கள் கரூரை சேர்ந்த எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஏன் அவர் அங்கிருந்து நீங்கள் போட்டி போடுறாருன்னு ஒரு குரூப் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. லெட்டர் பேட் அமைப்புகளெல்லாம் விட்டுட்டு இப்போ அதுக்கு திமுக முதல்வரே சரியான பதில் கொடுத்தாலும் எங்கள் சைட்ல இருந்து நாங்கள் அதுக்கான பதில் எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் இப்போ கொடுக்குறாரு. அதாவது சில அமைப்புகள், அதாவது லட்சத்தோட அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக தமிழ்நாடு கான்ஸ்டியூஷன் எங்கே வேணாலும் யார் வேணாலும் நிற்கலாங்கிற ஒரு எலெக்ஷனோட இது இருக்குது. யார் வேணாலும் வந்து நிற்கலாம், எந்த கான்ஸ்டியூஷனோட நிற்கலான்னு இருக்குது. இவரை பொறுத்தவரைக்கும் செல்வி பாலாஜி பொறுத்தவரைக்கும் கருவில் வச்சுட்டு பயந்துக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த 4 தொகுதியும் கிட்டத்தட்ட இந்த பீரியடில் மட்டும் 5500 கோடி ரூபாய்க்கு உண்டான நலத்திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்காரு. ஸோ அவர் அந்த உள்ளினால் இருந்தாலும் அந்த 4 தொகுதி வெற்றி அரசு அவர் மாற்றி கிடையாது. அதற்காக இங்கேயும் நம்ம கோயம்புத்தூரும் அதே மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணம் அதுக்காக தான் மாறி வந்தாங்க. பயந்துக்கிட்டு அந்த அந்த பேசுகிறோம் இங்கே இருந்தால் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல. முழுக்க மக்களோட நலன் கருதி தான் தன்னுடைய பயணத்தை இங்கே மாற்றிருக்காத தவிர மற்ற இந்த லட்சப்பட அமைப்பு சொல்கிற மாதிரியெல்லாம் பயந்துட்டுங்களா வந்தேன். அதுதான் உறுதி. அதில் கரூரில் அந்த 5500 கோடி ரூபாய்க்கு செஞ்சது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. நீங்கள் எப்போதெல்லாம் அந்த ரெக்கார்டு கேட்டிங்கன்னா நான் தர தயாராக இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ அதை வச்சுட்டு அங்கே எல்லா 4 தொகுதியும் நாங்கள் வாக்கு வச்சுருக்கோம். மக்கள் அதை நம்பிட்டாங்க. அந்த 4 தொகுதியும் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதே மாதிரி இங்கே ஒரு இன்சார்ஜ் இருந்ததுக்கப்புறம் இந்த 10 தொகுதியும் கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கிற எல்லா தொகுதியும் வெற்றி பெற்று மீண்டும் இந்த கோயம்புத்தூர் நகரத்தை இன்னும் மேம்படுத்துவார் என்பதை நம்பிக்கை. இதுதான் உண்மை. நன்றி.